அல்லேலூயா. கர்த்தர் நேரத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக நம்ம ஒரு சின்ன ஜெபத்தை ஜெபித்துருவோம். சோத்திரம் மண்டலே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இங்கே அதிகமாக நேசிக்கும் எங்கள் நல்ல வல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான நாளுக்காக நேரத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயாண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே அப்பா, இந்த நாளைக்காக நன்றி. உங்கள் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே கர்த்தாவே, கடந்த வாரம் முழுவதும் ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்து இந்த புதிய வாரத்திலும் ஆண்டவரே இந்த புதிய நாளிலும் எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறீரே அப்பா, ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, அந்த நேரத்தை நீர் பொறுப்படுத்தலுங்க. ஆண்டவரே கர்த்தருக்கு ஒரு வார்த்தையை ஆசீர்வதித்தலுங்க. ஆண்டவரை கேட்கிறவர்களாக பேசுகிறவர்களாக மாத்திரம் இராமல் இதன்படி நாங்கள் ஆண்டவரை ஜீவிக்கிறவர்களாக உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்பட கிருபை வைத்தரலமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே நீரே இடைப்பட்டிரலுமா நாங்கள் ஜெபித்து கிடைக்கிறோம். ஐயா கொடுத்திருக்கிறத நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். கோத்தலுங்க துதிக்க நடக்குவே சவிஜபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம பார்க்க இருக்கும் வார்த்தை நம்ம வந்துட்டு அநேக காரியங்கள் அநேக வேலைகள் நம்ம பார்க்கும் பொழுது எல்லாரும் இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொருவரும் எதை விரும்புவார்கள்? சுலபமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தான் எல்லாரும் விரும்புகிறதை நம்ம பார்க்கிறோம். விசேஷமாக நம்ம பார்க்கும் பொழுது அநேகர் இந்த உலகத்தில் இருக்கிற அநேகர் வந்துட்டு அவர்கள் வாழ்க்கை பாதுகாப்பாக இருப்பதற்காக அநேக காரியங்களை அவர்கள் தங்களுக்கு தாங்களே செய்து கொள்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமின்றி எந்த விதமான ஒரு கஷ்டம் நேரிடாமல் இருப்பதற்காக அநேக காரியங்களை அவர்களுக்கு தங்களுக்கு தாங்களே செய்து கொள்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவர்களாகிய நமக்கு என்ன பார்க்கிறோம் என்றால், கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னதாக இருக்கிறது? உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன காணப்படும்? உபத்திரவம் காணப்படும் என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த உபத்திரவம் நமக்கு காணப்பட்டாலும் யார் நம்மளோடு கூட இருக்கிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். உலகத்துல எவ்வளோ விதமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் காணப்பட்டாலும் நம்மளுடைய வாழ்க்கையானது கஷ்டமும் பாடுகளும் நிறைந்த ஒரு காரியங்களாகத்தான் இந்த உலகத்துல காணப்படும் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளேயே நமக்கு என்ன காணப்படுகிறது? சமாதானம் காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். இந்த நம்மளோட வாழ்க்கையானது அப்படியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவர்களாகிய நம்ம ஆண்டவர் வந்துட்டு எப்படி அழைத்திருக்கிறார்? நம்மளுடைய வாழ்க்கை லகுவாக இருப்பதற்காகவும் ஐஸ்வர்யம் நிறைந்ததாக இருக்கிறதற்காகவும் எந்த விதமான பாடும் கஷ்டமும் நேரிடாமல் சுலபமாக எல்லா காரியங்களும் நேர்ந்துடும்படியாக கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளையும் இந்த வாழ்க்கையும் படைக்கவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தரை பின்பற்றுகிற நமக்கு எப்பொழுதும் எல்லாவற்றிலும் ஏதாவது ஒரு விதத்துல கஷ்டங்கள் நேரிடுகிறதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் அது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எதை பற்றியும் கவலைப்படாமல் அவர்களை நம்ம உறுதியாக இருக்கும்போது அவர் நம்மளை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 6:34 வாசிப்போம். மத்தேயு 6:34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். அதன் பாடு போதும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவர்களாகிய நம்ம என்ன செய்கிறோம்? அநேக காரியங்களை குறித்து நம்ம கவலைப்படுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். இன்றைய தினத்துக்குரிய கவலை மாத்திரமிராமல் வரப்போகிற எதிர்காலத்துக்குரிய கவலையும் சேர்த்து வைத்து நம்ம கவலைப்படுகிறவர்களாக எல்லாவற்றிலும் காணப்படுகிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதனால என்ன ஆகுகிறது? நமக்கு வந்துட்டு நம்மளுடைய
வாழ்க்கையை வந்துட்டு ஆண்டவர் படைத்தது நம்மளுடைய வாழ்க்கையை அவர் நியமித்ததின்படி நம்ம வாழாமல் என்ன செய்கிறோம்? கவலைப்படுகிறவர்களாக உலக பிரகாரமான மனிதர்களாக நம்ம மாறிவிடுகிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நாளை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று அவர் சொல்கிறார். இந்த நாளுக்குரிய கவலையே போதும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த நாளுக்குரிய கவலைகளிலும் நம்ம என்ன பார்க்கிறோம்? இந்த நாளுக்குடைய கஷ்டங்களிலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு பலனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அவர் நமக்கு எல்லாமுமாக இருந்து நம்மளை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அன்றன்று நாளுக்குரிய அப்பத்தை தருகிறவர், அன்றன்று நாளுக்குரிய போஷிப்பை தருகிறவர், அன்றன்று நாளுக்குரிய பலத்தை தருகிறவர், எல்லாவற்றிலும் நமக்கு அன்றன்று நாளுக்குரிய கிருபைகளை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நாளில் நான் வந்துட்டு எதை சொல்ல விரும்புகிறேன் என்றால், இப்படியாக காணப்படுகிற வாழ்க்கையின் கஷ்டங்கள் இல்லை துக்கங்கள் இல்லை பாடுகள் நிமித்தம் எப்படி நம்ம வந்துட்டு ஆண்டவருக்குள்ளாக நம்ம எப்படியாக நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும் என்று நம்ம பார்க்க வேண்டும். 3 காரியம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 3 காரியம் ஆண்டவரை வந்துட்டு நம்ம இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையின் பாடுகளை எப்படியாக நம்ம சந்தோஷத்துடன் நம்ம வந்துட்டு அதை மேற்கொள்ள வேண்டும் என்று நம்ம பார்ப்போம். முதலாவது என்று நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நம்மளுடைய வாழ்க்கையில வந்துட்டு பாடுகள் உபத்திரவம் எல்லாம் வந்துட்டு முக்கியமானவைகளாக இருக்கிறது. அது நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய காரியங்களை சீர் செய்கிறவைகளாக காணப்படுகிறது. வாழ்க்கை என்பது பாடுகள் நிறைந்ததாக முள்ளுகள் நிறைந்ததாக இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் வந்துட்டு அதன் மூலமாக அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த பாடுகளும் இந்த உபத்திரமும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறோம்? பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை காணப்படும் போது அநேகர் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் நம்மளோடு கூட இல்லை ஆண்டவர் நம்மளை கைவிட்டார் என்று நம்ம ஒரு காரியத்தை நம்ம யோசிக்கிறோம். இல்லை நமக்கு ஆண்டவர் நமக்கு பிடிக்கல, ஆண்டவருக்கு நம்மளை பிடிக்கல, அதனால தான் நம்ம இப்படியாக ஒரு இக்கட்டான சூழலில் காணப்படுகிறோம் என்று வந்துட்டு தவறாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி இராமல் பாடுகள் நிறைந்த வாழ்க்கை இருப்பது தான் மெய்யான ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறதாக இருக்கிறது. ரோஜா மேல நடந்து போகிற ஒரு வாழ்க்கையாக இருந்தால் அது வந்துட்டு நமக்கு மிகவும் ஆபத்து நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. யோவான் 16:33 வாசிப்போம். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் இடம் கொள்ளுங்கள், நான் உலகை ஜெயித்தேன் என்றார். உலகத்தில் என்ன இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்? உபத்திரம் உண்டு, ஆனாலும் உலகத்தை ஜெயித்தேன். ஆனாலும் என்ன போட்டிருக்குது? திறன் கொள்ள. ஆனாலும் இடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நான் சொன்னபடி இந்த உலகத்தை நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளோ விதமான பாடுகள் இருக்கலாம். நோய், இல்லை வேலை இல்லாமல், இல்லை கடன் பிரச்சனை, இல்லை எத்தனையோ காரியங்களை எழுந்தது, இப்படியாக அநேக காரியங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். எப்படியாக நம்மளுடைய இந்த உலகத்துல வந்துட்டு பாடுகள் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவரோ நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? திறன் கொள்ளுங்கள், அவர் உலகத்தை ஜெயித்தார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப அவர் உலகத்தை ஜெயித்தார் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்தவர்களாகிய நம்ம எதை குறித்துமே கவலைப்பட வேண்டாம். எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில நம்ம காணப்பட்டாலும் நமக்குள்ள ஒரு உறுதியாக காணப்பட வேண்டிய ஒரு காரியம் என்னவாக இருக்கிறது? ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் இந்த உலகத்தை ஜெயித்தார். அவர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது ஒரு நாளும் அவர் நம்மளை கைவிடாத தேவனா இருக்கிறார் என்ற ஒரு உறுதி நமக்குள்ள எப்பொழுதும் காணப்பட வேண்டியதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு 1:2-4 வாசிங்க.
யாக்கோபு 1 யாக்கோப்பு 1 2 முதல் 4 வரை. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையையும் உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷத்துடனே எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. இல்லையா? அப்ப வந்துட்டு இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எவ்விதமான உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையை பொறுமையையும் உண்டாக்கும் என்று அறிந்து நீங்கள் மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அப்ப எவ்விதமான சூழ்நிலைகள் நம்மளுடைய வாழ்க்கையில காணப்பட்டாலும், எவ்விதமான உபத்திரங்கள் காணப்பட்டாலும், நமக்கு வந்துட்டு காணப்பட வேண்டியது நம்ம விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது நமக்குள்ள என்ன காணப்படும்? எந்த ஒரு கனி காணப்படும்? பொறுமை நமக்குள்ள உருவாகும் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த பொறுமையே வந்துட்டு என்ன செய்கிறதாக இருக்கிறது? நமக்கு நன்மையை கொண்டு வருகிறதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நாம வந்துட்டு எல்லாவற்றிலும் பொறுமை நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும். எவ்விதமான சூழ்நிலைகள் நமக்கு காணப்பட்டாலும் நம்ம வந்துட்டு நம்மளுடைய சுயத்துல சாராமல், நம்மளுடைய புத்தியில சாராமல், இல்லை மற்றவர்களுடைய புத்தியில சாராமல் நம்ம ஆண்டவரை சார்ந்து அவரோடு கூட விசுவாசத்தோடு அவரோடு கூட நம்ம வந்துட்டு அவரை பற்றி கொள்ளும் பொழுது நம்ம ஆண்டவர் நம்மளை வந்துட்டு அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவராக நம்மை மாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நாளிலும் நம்ம வந்துட்டு உபத்திரத்தின் மூலாக நம்ம செல்லும் பொழுது நமக்கு வந்துட்டு 3 காரியங்கள் நமக்குள்ள காணப்படும் என்று நம்ம வேதத்தில் சொல்லப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். முதலாவது வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையின் உபத்திரத்தின் ஊடாக நம்ம நடக்கும் பொழுது நமக்குள்ள காணப்படுகிற முதல் காரியம் என்னவாக இருக்கிறது? நம்மளை வந்துட்டு நாமளே ஆண்டவரோடு கூட இணைய செய்யும் என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையின் உபத்திரவம் காணப்படும் பொழுது நம்ம ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது அந்த நேரத்துல நம்ம ஆண்டவரோடு கூட ஒன்றாக இருக்கிறவர்களாக காணப்படுவோம் என்று நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 119:66. சங்கீதம் 119:67. நான் உபத்திரப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்று தாவீது ராஜா சொல்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதுக்கு என்னது முன்னாடி எழுதியிருந்தது? நான் உபத்திரப்படுவதற்கு முன்பே வழி தப்பி நடந்தேன். உபத்திரம் படுவதற்கு முன்பே வழி தப்பி நடந்தேன் என்று அவர் எழுதியிருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம உபத்திரப்படும் பொழுது தான் என்ன காணப்படுகிறது? நம்ம ஆண்டவரோடு கூட இணைந்து காணப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப உபத்திரவம் மிகவும் ஒரு முக்கியமுள்ள ஒரு காரியமாக இருக்கிறது. அது நம்ம வந்துட்டு என்ன செய்யும்? நம்மளுடைய ஆண்டவரிடத்துல இன்னும் நெருங்க செய்கிறதாக காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய இந்த வேதத்துல பார்க்கும் பொழுது நம்ம பார்த்த இந்த நோவாகட்டும், இல்லை மோசே ஆகட்டும், ஆபிரகாம் ஆகட்டும், யாக்கோப் ஆகட்டும், யோப் ஆகட்டும், சாமுவேல் ஆகட்டும், சிம்சோன் ஆகட்டும், தாவீது ஆகட்டும், தானியல் ஆகட்டும், இப்படியாக அநேக தேவனுடைய மக்கள்களை நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது, புதிய ஏற்பாடிலும் பழைய ஏற்பாடிலும் நம்ம பார்க்கும் பொழுது எல்லாரும் வந்துட்டு உபத்திரவத்துல தான் காணப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். யாருமே வந்துட்டு ரொம்ப லகுவான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் அல்ல என்று நம்ம பார்க்கிறோம். உபத்திரத்தின் மூடாக செல்லும் பொழுது தான் அவர்கள் யாரை கண்டு கொண்டார்கள்? ஆண்டவரை கண்டு கொண்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரை அவரை பற்றி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ எனக்கு தலைவலிக்க உபத்திரவமானது வந்துட்டு என்ன செய்கிறதாக இருக்கிறது? நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம வந்துட்டு நெருங்க செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். 2வது வந்துட்டு உபத்திரவம் என்ன செய்கிறதாக இருக்கிறது? தேவனுடைய ராஜ்யத்தை நம்மளுடைய வாழ்க்கையில முழுதுமாக செயல்படும்படியாக ஒரு வழியை வகுத்து தருகிறதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம்.
தேவனுடைய ராஜ்யம் நம்மளுடைய வாழ்க்கையில முழுதுமாக செயல்படுக உதவுகிறதாக இருக்கிறது இந்த நமக்கு காணப்படுகிற உபத்திரவம் என்று நம்ம பார்க்கிறோம். வந்துட்டு ஒரு தேனியை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது நமக்கு தேனி எப்படியாக இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த தேனியோட ராணி அந்த அந்த பீன் சொல்றது வந்துட்டு அது முட்டையிடும் பொழுது என்ன செய்யும், அந்த நம்ம தேன் கூட்டை பார்த்துருக்குறோம். அது ஒரு பாக்ஸா இருக்கும், ஒரு இதுல ஹெக்ஸகன் ஷேப்ல இருக்கும். அதுக்குள்ளதான் என்ன செய்யும், அது வந்துட்டு அதோட குட்டியை வந்துட்டு வைக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். அது வைத்து அதுக்கு தேவையான அந்த தேனியும் அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸையும் வந்துட்டு அதுக்குள்ள வைத்து அதுக்குள்ள தேவையான விதத்துல வைத்து என்ன செய்து விடும், அந்த கேப்சியூல்னா அந்த பாக்ஸை வந்துட்டு அதோட அந்த வேக்ஸ்னா தமிழ் என்ன சொல்லுவாங்க, அந்த கேண்டில் வேக்ஸ்னா அந்த மெழுகை உபயோகித்து அந்த அந்த பாக்ஸ் அந்த 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 இது அந்த ஒரு இதை வந்துட்டு அடைத்து விடும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அதுக்குள்ள வந்துட்டு அது வளர்ந்து கொண்டிருக்கிற அந்த தேனி வந்துட்டு அந்த சின்ன தேனி என்ன செய்யும், அது வந்துட்டு அதுக்கு கிடைக்கிற அந்த தேன்கீ நல்லா சாப்பிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா வளரும் பொழுது என்ன செய்கிறதாக இருக்கிறது, அது அந்த கூட்டை விட்டு எப்படி வருகும், அது வந்துட்டு எவ்வளோ விதமான ஒரு பாடுகளின் நிமித்தம் தான் வந்துட்டு அது என்ன செய்யும், தன்னுடைய உடலை வைத்து அந்த அந்த வேக்ஸை வந்துட்டு தேய்ச்சி 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 தான் என்ன செய்யும், அதுக்கப்புறம் தான் அது வந்துட்டு அந்த வேக்ஸ் வந்துட்டு உடைந்து அது வெளியே வருகிறதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அது அப்படி செய்யும் பொழுது என்ன செய்கிறது, அதுக்கு தேவையான பலனை பெற்றுக்கொள்கிறது. அதுவும் இல்லாமல் அது என்ன செய்ய முடியதாக இருக்கிறது, அந்த தேனி அந்த கூட்டுல இருந்து வெளியில வரும்பொழுது அதுக்கு பறக்கக்கூடிய ஒரு கிருபையை வந்துட்டு காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த தேனி பறப்பதற்கு முன்பாக அந்த என்ன செய்யப்படுகிறது, அந்த ஓட்டையில வந்து வைத்து அடைக்கப்படுகிறது. அது கஷ்டத்தின் மத்தியில அது செயல்படும் போது தான் அதற்கு பறக்கக்கூடிய ஒரு கிருபை கிடைக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அது அப்படியாக இல்லாமல் அந்த மெழுகு அது அடைக்கப்பட்டிருக்க அந்த மெழுகு ஒருவேளை வந்துட்டு ஏதாவது ஒரு விதத்துல வந்துட்டு திறந்து போயிடுது அப்படின்னா அந்த தேனி என்ன செய்யும், முற்றிலுமாக அது வந்துட்டு ஃபார்ம் ஆகாம வெளியில வந்து விழுந்துடும் என்று நம்ம பார்க்கிறோம். வெளியில வந்து விழுந்துருச்சுன்னா அதுக்கு பறக்கக்கூடிய ஒரு தன்மை காணப்படாது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அது நிமித்தம் என்ன ஆகுறது, அந்த தேனி மரித்து போகிறதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த ஒரு சிறிய ஒரு தேனி அந்த ஆண்டவருடைய படைப்புல பார்க்கும்பொழுது அந்த ஒரு சிறிய ஒரு தேனிக்கே வந்துட்டு என்ன செய்யப்படுகிறது, ஒரு உபத்திரவம் காணப்படுகிறது. ஆனா அந்த உபத்திரவத்தின் நிமித்தம் என்ன செயல்படுகிறது, அதோடைய முழுமையான அதோட ஒரு பர்பஸ், அது வாழ்க்கைக்கு கூடிய பர்பஸை வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு அதை நியமித்து தருகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்மளும் ஆண்டவருடைய ராஜ்யத்துல நம்மளும் செயல்படுகிறவர்களாக, நம்மளும் எழுந்து பிரகாசிக்கிறவர்களாக, நம்மளும் சட்டைகளை விரித்து பறக்கிறவர்களாக நமக்கு காணப்பட வேண்டும் என்றால் நம்மளும் வந்துட்டு இந்த உபத்திரவத்தின் மூலமாக நம்ம வந்துட்டு விசுவாசத்துடன் செயல்படும் பொழுதுதான் ஆண்டவர் அதற்குரிய ஒரு கிருபையை நமக்கு தருகிறவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி நடக்கும் பொழுது நம்மளும் ஆண்டவருடைய ராஜ்யம் முற்றிலுமாக நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுகிறதை நம்ம காண்போம் என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. முதலாவது நம்ம என்ன பார்த்தோம், தேவனுடைய ராஜ்யம் வந்துட்டு உபத்திரத்தின் மத்தியில நம்ம நடக்கும்போது ஆண்டவரிடத்துல நம்ம கிட்டி சேர்கிறவர்களாக இருப்போம். இரண்டாவது உபத்திரத்தில் நடக்கும்போது தேவனுடைய ராஜ்யம் நம்மளுடைய வாழ்க்கையில முழுதுமாக செயல்படுகிறதாக இருப்பதை நம்ம காண்போம். மூன்றாவது வந்துட்டு உபத்திரவம் நமக்குள்ள காணப்படும்போது, உபத்திரவம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைந்திருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா விதமான பாவமான காரியங்கள் நம்மளிடத்திலிருந்து எடுத்து போடப்படுகிறதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதுக்கு வாசிப்போம் எபிரேயர் 12:27-28. இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள், நிலைத்திருக்கத்தக்கதாக அசையுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் நீங்கள் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிரியை பற்றி கொள்ளக்கடவோம்.
கிரியை பற்றிக்கொள்ள கடவோம். அப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு வாழ்க்கையில நம்ம வந்துட்டு உபத்திரவத்தை நம்ம வந்துட்டு உபத்திரம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது என்ன செய்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் நம்ம அவரோடு கூட பற்றி கொள்கிறவராக மாத்திரமிராமல் அவருடைய ராஜ்யம் முழுதுமாக நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறது மாத்திரமிராமல் இது ரெண்டும் நமக்குள்ள நடக்கும் பொழுது நமக்குள்ள காணப்படுகிற எல்லா விதமான பாவமான காரியம் எடுத்து போடப்படுகிறதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப எடுத்து போடப்படும் பொழுது நம்ம வந்துட்டு ஆண்டவருக்கு நம்ம ஒரு உகந்த காணிக்கையாக நம்ம செயல்படுகிறவர்களாக நம்ம காணப்படுவோம் என்று நம்ம பார்க்கிறோம். ஒருத்தர் வந்துட்டு அவருடைய வீட்டையும் அவருடைய மில்லையும் வந்துட்டு ஒரு புயல் நிமித்தம் அதை இழந்து விடுகிறவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அது இழந்த பொழுது அவர் மிகவும் வந்துட்டு மனமுடைந்து அவர் காணப்பட்ட பொழுது அவர் வந்துட்டு அந்த வீட்லயும் அந்த மில்லையும் இனி என்ன மிச்சம் இருக்குதுன்னு அவர் வந்துட்டு அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அது பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு சின்னதா ஒரு மின்னுகிற காரியத்தை அவர் பார்க்கிறார். அது என்னதுன்னு பார்க்கும் பொழுது அவர் சேர்த்து வைத்த ஒரு பொக்கிஷமாக காணப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அது வந்துட்டு அவருக்கு கிடைத்ததாக இருக்கிறது. அப்ப அந்த சூழ்நிலையில வந்துட்டு எல்லாம் நம்ம கைவிட்டு போய்விட்டது என்று நம்ம நினைக்கும் பொழுதிலும் ஆண்டவர் நமக்கு வந்துட்டு ஒரு காரியத்தை நமக்காக என்று அவர் வைத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அவரை நம்ம உறுதியாக பற்றி கொள்ளும் பொழுது அவரை நம்ம வந்துட்டு நம்பி இருக்கும் பொழுது அவரை விசுவாசத்துடன் நம்ம வந்துட்டு அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்மளை ஒரு நாளும் கைவிடாத தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். 336 தடவை சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவாக இருக்கிறது வேதத்துல? பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பயப்படாதேன்னு தான் ஆண்டவர் நம்மளோடு கூட சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஒரு நாளும் நம்மளை விட்டு விலகாத தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா சூழ்நிலைகள் நிமித்தம் நம்ம என்ன செய்கிறோம்? அதை அநேக நேரத்துல என்ன செய்து விடுகிறோம்? மறந்து விடுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஆனால் நம்ம வந்துட்டு எவ்விதமான நம்ம சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் நம்ம எப்படியாக நமக்கு நம்மளுடைய சிந்தையில காரியங்கள் காணப்பட்டாலும் எப்படியாக நம்மளுடைய இமோஷனலாக ஒரு மென்டல் ஸ்டேட் காணப்பட்டாலும் நம்ம வந்துட்டு மறக்கக்கூடாத ஒரு காரியம் என்னவாக இருக்கிறது? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நம்ம பார்க்கணும். இந்த உலகத்தை ஜெயித்த தேவன் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நம்ம உபத்திரவத்தின் மத்தியில் நடக்கும் பொழுது அவர் நம்மளை உபத்திரவத்தின் மத்தியில நடக்கும் பொழுது அவர் ஒரு நாள் நம்மளை விட்டு விலக மாட்டார். அந்த உபத்திரத்திலே கூட நடக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நமக்கு பலத்தை தந்து நமக்கு வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். நெகேமியா 8:10 வாசிப்போம். நெகேமியா 8:10. நெகேமியா 8:10. பின்னும் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்று கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லப்படுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தையை நம்ம எப்பொழுதுமே வந்துட்டு நினைவு கூறுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். அவருக்குள்ள நம்ம வந்துட்டு மகிழ்ச்சியா இருப்பதே நமக்கு பலனாக இருக்கிறதப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் யாருக்குள்ள மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? தேவனுக்குள்ள நம்ம மகிழ்ந்து காணப்படும் பொழுது நமக்குடைய பலத்தையும் நமக்குடைய தேவைகளையும் சந்திக்கிற தேவன் அவர் வந்துட்டு செயல்படுவார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ
இந்த உலகத்துல நாம் பார்த்தபடி நம்ம இந்த உலகத்துல நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற உபத்திரவங்களின் நிமித்தம் நம்ம ஆண்டவரை பற்றிக்கொள்ள நம்ம ஆண்டவரோடு கூட நெருங்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தருகிறதாக இருக்கிறது. அது மட்டுமின்றி அவருடைய ராஜ்யம் நம்ம வாழ்க்கையில முழுதுமாக செயல்படுகிறது நம்ம பார்க்க உதவி புரிகிறது என்று பார்க்கிறோம். மூன்றாவது வந்துட்டு நமக்குள்ள காணப்படுகிற பாவக்கரைகளை எடுத்து போடுகிறதாக நம்ம காணப்படுகிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ உலகத்துல நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு விதமான கஷ்டங்கள் நிறைந்ததாக இருந்தாலும் நம்ம ஒரு நாளும் பயப்பட தேவையில்லை. நம்மளுடைய எல்லா இந்த உலகத்தை ஜெயித்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த நேரத்திலும் இந்த வார்த்தை தந்ததற்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு பாடல் பாடுவோம். பயப்பட மாட்டோம், நாம் பயப்பட மாட்டோம். 66 பயப்பட மாட்டோம், நாங்கள் பயப்பட மாட்டோம். இயேசு நம்மோடு இருப்பதனால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டோம், நாங்கள் பயப்பட மாட்டோம். இயேசு நம்மோடு இருப்பதனால் காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், நமது நங்கூரம் இயேசு இருக்கிறார். நமது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டோம், நாங்கள் பயப்பட மாட்டோம். இயேசு நம்மோடு இருப்பதனால் வலைகள் வீசுவோம், மீன்களை பிடிப்போம், ஆத்துமாக்களை நாம் அறுவடை செய்வோம். ஆத்துமாக்களை நாம் அறுவடை செய்வோம். பயப்பட மாட்டோம், நாங்கள் பயப்பட மாட்டோம். இயேசு நம்மோடு இருப்பதனால் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் நமக்கு செய்ய பலனுண்டு. எல்லாவற்றையும் நமக்கு செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டோம், நாங்கள் பயப்பட மாட்டோம். இயேசு நம்மோடு இருப்பதனால் பரம அழைத்ததின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி நாம் படகை ஓட்டுவோம். லக்கை நோக்கி நாம் படகை ஓட்டுவோம். பயப்பட மாட்டோம், நாங்கள் பயப்பட மாட்டோம். இயேசு நம்மோடு இருப்பதனால் உலகில் இருக்கிற அலைகளை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். நமக்குள் இருப்பவர் மிகவும் பெரியவர். பயப்பட மாட்டோம், நாங்கள் பயப்பட மாட்டோம். இயேசு நம்மோடு இருப்பதனால். அல்லேலூயா. உலகில் இருக்கிற அலைகளை விட நமக்குள் இருப்பவர் மிகவும் பெரியவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். தேவன் நேரத்தை தந்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அல்லேலூயா. 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 சோத்திரம் 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 ஆண்டவரே. ஓமை நன்றியோடுமை சோத்திரிக்கிறோமப்பா. துதிக்கிற ராஜாமை போற்றுகிறோமை வாழ்த்துகிறோம்ப்பா. ஆமாண்டவரே, அழகாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 சோத்திரம் 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 ஆண்டவரே. நன்றியோடுமை சோத்திரிக்கிறோமப்பா. நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய இரக்கம் என்றும் உள்ளது அப்பா. நீர் எங்கள் மீது வைத்த அன்புக்கு அளவே இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, உமக்கு சோத்திரம் 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 ஆண்டவரே. ஆமாண்டவரே, நீர் எங்களோடு ஆண்டவரே எப்படி ஆண்டவரே உபத்திரத்தின் வழியாய் அப்பா நடக்கும்போது எப்படி நமக்கு ஒரு ஆண்டவரே கரிப்பு உண்டாகும், எப்படி ஒரு சமாதானம் உண்டாகும், எப்படி சந்தோஷம் உண்டாகும். ஒரு ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, எல்லாம் நமக்குள் வைத்திருக்கிறார் தேவன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நமக்குள் வைத்திருக்கிறார். ஆனால் நாம தான் கவலைப்பட்டு கலங்குகிறோம் என்பதை குறித்து பேசினீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஏனென்றால் ஒரு தேனி ஆண்டவரே
தன் குஞ்சுக்கு ஆண்டவரே தேவையானதை எல்லாம் வைத்து அது ஆண்டவரே ஹல்லேலூயா ஆமாண்டா அது வளர்ந்து வரும்போது பெரிய நெருக்கத்துடன் பாரத்துடன் ஆண்டவரை அதை உடைத்து ஆண்டவரை வெளியே வருகிறது என்று பார்க்கிறோம். அப்படித்தான் தாயின் கருவின் உருவாவதற்கு ஆமாண்டவரை உருவாகும் போது ஆண்டவரை அவைகள் எப்படி இருட்டறையிலே இருந்து ஆண்டவரை சொன்னது போல ஆண்டவரை அவைகளுக்கு ஒன்று. ஆனால் அது அதனுடைய நேரம் வரும்பொழுது ஆண்டவரை அது எவ்வளவு வேதனை உண்டாக்கி வெளியே வருகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆகல்தான் ஆண்டவரே உபத்திரத்தின் மத்தியிலே தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர், நெருக்கத்தின் மத்தியிலே எங்களோடு கூட இருக்கிறீர். ஆமாண்டவரே பாரத்தின் மத்தியிலே எங்களோடு கூட இருக்கிறீர், துயரத்தின் மத்தியில் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பயமில்லையே பயமே இல்லை எனக்கு இல்லை, அநாதி தேவன் அடைக்கலமானாரே, இயேசு புயங்கள் ஆதாரமாயிற்று. அநாதி தேவன் அடைக்கலமானாரே, இயேசு புயங்கள் ஆதாரமாயிற்று. பயமில்லையே பயமில்லையே பயமே எனக்கு இல்லை, பயமே எனக்கு இல்லை. ரட்சிக்கப்பட்ட பாக்கியவான் நானே, எனக்கு ஒப்பான மனிதன் யாருண்டு. ரட்சிக்கப்பட்ட பாக்கியவான் நானே, எனக்கு ஒப்பான மனிதன் யாருண்டு. பயமில்லையே பயமில்லையே பயமே எனக்கு இல்லையே, நீ பயமே எனக்கு இல்லையே. ஏனால் தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க ஆண்டவரே நமக்குள் ஒரு ஆமாண்டவரே ஓ ஹல்லேலூயா ஆமாண்டவரே எம்மாவூர் சீசரோடு ஆண்டவரே தேவன் பேசிக்கொண்டு போகும்போது ஆமாண்டவரே தேவன் மறைந்த போது அவர்களுக்குள் ஆண்டவர் சீசர்கள் பேசிக்கொண்டால் அவர் நம்மளோடு பேசிக்கொண்டு வந்தபோது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று. அப்படிதான் ஆண்டவரே அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. அதில்தான் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட பாக்கியவான் நானே, எனக்கு ஒப்பான மனிதன் யாருண்டு. பயமில்லையே பயமில்லையே பயமே எனக்கு இல்லையே, சகாயம் செய்யும் கேடகமானாரே, வெற்றி தருகின்ற பட்டயமானாரே. சகாயம் செய்யும் கேடகமானாரே, வெற்றி தருகின்ற பட்டயமானாரே. பயமில்லையே பயமில்லையே பயமே எனக்கு இல்லை, இனி பயமே எனக்கு இல்லை. பாதுகாப்புடன் சுகமாய் வாழ்ந்திடுவேன், திராட்சை ரசம் தானியமும் எனக்கு உண்டு. பாதுகாப்புடன் சுகமாய் வாழ்ந்திடுவேன், இயேசுவின் ரத்தம் வார்த்தையும் எனக்கு உண்டு. பயமில்லையே பயமில்லையே பயமே எனக்கு இல்லை, இனி பயமே எனக்கு இல்லை. எனது வானம் மழையை பொழிந்திடுமே, மழையை பொழிந்து தேசத்தை நிரப்பிடுமே. எனது வானம் மழையை பொழிந்திடுமே, மழையை பொழிந்து தேசத்தை நிரப்பிடுமே. பயமில்லையே பயமில்லையே பயமே எனக்கு இனி பயமே எனக்கு இல்லையே. எதிரி என் முன் கூனி குறுகிடுவான், அவன் தலையின் மேலே ஏறி மிதித்திடுவேன். எதிரி என் முன் கூனி குறுகிடுவான், அவன் தலையின் மேலே ஏறி மிதித்திடுவேன். பயமில்லையே பயமில்லையே பயமே எனக்கு இல்லை, பயமே எனக்கு இல்லை. ஏன்னா ஏசப்பா நம்மளோடு கூட இருக்கிறாங்க, பாதுகாப்புடன்